ஹலோ ஆல், பிக் பாஸில் நம்ம ஸ்ருதிகாவோட ஜேர்னி வீடியோ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த வீடியோ பார்த்தப்போ தான் தெரியுது நம்ம ஸ்ருதிகா எந்த அளவுக்கு வந்து பிக் பாஸில் விளையாடி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸ்ருதிகாவோட இந்த பிக் பாஸ் ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக இருக்குது, ஒரு கம்ப்ளீட் வேர்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் என்ன வேணும் உங்களுக்கு வந்து ஃபைட்டு வேணுமா, ஃபைட் இருக்குது, காமெடி வேணுமா, காமெடி இருக்குது, இமோஷன், ஃப்ரெண்ட்ஷிப், வெறித்தனம், ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் வந்து நம்மளால் யோசிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்ருதிகா இந்த பிக் பாஸில் வந்து காமிச்சிருக்காங்க. ஸ்ருதிகா எப்படி பிக் பாஸில் விளையாடிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் 100 இல்லை 200% சின்சியரிட்டியாக விளையாடிருக்காங்க. ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 18 எடுத்து பார்த்தாலே ஸ்ருதிகாவோட கான்ட்ரிபியூஷன் தாங்க நிறைய இருக்குது. ஸ்ருதிகா வர்ற எல்லா பார்ட்டுமே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ மற்ற கண்டஸ்டன்ஸ் வர்சஸ் ஸ்ருதிகா பார்க்கும்போது நம்ம ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிசன் பண்ணலாம். அங்கே வந்து ஈஷா, அவினாஷ், விவின் சொல்லிட்டு ஒரு கேங் இருந்தது. அது மாதிரி சும், கரண், ஷில்பா, ஸோ இந்த 2 கேங்லேயும் பார்த்தாலே ஸ்ருதிகா வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடி இருக்காங்க. ஸோ விவின் கேங்லலாம் வந்து சுத்தம் எப்போ பார்த்தாலும் இந்த ஈஷா, அவினாஷ் லவ் கண்டென்ட் தான் ஓடிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் சும், கரண் வந்து ரொம்பவே அதுவும் வந்து ஒரு லவ் ட்ராக்கில் தான் போயிட்டு இருந்தது. நடுவில் ஷில்பாவோட தேவையில்லாமல் இந்த அம்மா புள்ள பாசம். மற்றபடி வேறு யார் அங்கே விளையாடினாங்க? ரஜித் வந்து அவங்களோட ஒப்பீனியன் வந்து சொன்னாங்க. ஸோ அடுத்தது வைல்டு கார்டாக வந்த 3 பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சாரி 3 இல்லை 5 பேர் வந்தாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு திக்விஜய், கஷிஷ், அதுக்கப்புறமேட்டு மீதி 3 பேர் அவங்கெல்லாம் சும்மா தான் வந்தாங்கன்னு சொல்லலாம். அதில் எக்ஸப்ட் திக்விஜய் கூட கொஞ்சம் லைட்டாக ஏதோ ஓரளவுக்கு வந்து கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. மீதி வந்து வைல்ட் கார்ட்ஸ் எல்லாமே வந்து சும்மா சத்தம் போடுறதுக்கு தான் வந்து லைக், வேறு எதுவுமே இல்லைங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி ரொம்ப போரிங்காக தான் இருந்தது. இந்த சீசனில் ஸ்ருதிகா மட்டும் இல்லைன்னா இந்த பிக் பாஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கும் கண்டிப்பாக. ஸோ ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஸ்ருதிகா இந்த பிக் பாஸ் சீசன் 18 வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். ஸ்ருதிகா அங்கே விளையாடின கேம் எல்லாமே அவங்களுக்கு மனசில் பட்டு சின்சியராக தான் விளையாடினாங்க. ஸோ மற்றபடி இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டுலாம் வந்து அவங்க விளையாடலை. ஸோ சும்கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், மற்ற ஹவுஸ்மேட்ஸ் கூட இருக்கிற ஃபைட் ஆகட்டும், எல்லாமே வந்து நேச்சுரலாக தாங்க வந்தது. எதுவுமே வந்து நான் இந்த ஒரு கண்டென்ட் கொடுக்கணும் இல்லை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ருதிகா எதுவுமே பிளான் பண்ணி விளையாடுற மாதிரி எனக்கு தோணலை. ஸ்ருதிகாவோட இந்த ஜேர்னி வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொரு சீனும் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வெறித்தனமாக ஒவ்வொரு இடத்துல வந்து பேசியிருக்காங்க. ஸ்ருதிகாவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்டான கேர்ள். ஸோ மற்றவங்கள மாதிரி என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, நான் வந்து இதை கேட்டுட்டு இருப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து இருக்க மாட்டேன். என்னை பற்றி சொன்ன விஷயம் தப்புன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி தான் மற்ற வேலையை பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ருதிகா ஒவ்வொரு சீன்லேயும் வந்து பேசியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கே தெரியுது ஒவ்வொரு சீனும் பார்க்கும்போது நம்ம ஸ்ருதிகா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணியிருக்காங்களா, பேசியிருக்காங்களான்னு சொல்லிட்டு ஒரு ரிவைண்ட் பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி அர்ஜுன் கிட்ட இருக்கிற அந்த ஒரு லவ், ஸோ ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட சொல்லும் போதும், பிக் பாஸ் வந்து அர்ஜுனை பற்றி பேசும்போதும், அதே மாதிரி சல்மான் அர்ஜுனை பற்றி பேசும்போதும் ஸ்ருதிகாவோட எக்ஸ்பிரஷன் பாருங்கள். சச் எ லவ்லி கப்பிள் இல்லையா? அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையான ரிலேஷன் ஸ்ருதிகா அர்ஜுன். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஸ்ருதிகா அங்கே சும்மையும் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் இந்த சும் தான் வந்து ஸ்ருதிகாவோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒர்த் இல்லைன்னு நான் சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து பிக் பாஸில் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ஒரு 2 விதமாக தான் இருப்பாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்டுட்ருப்பேன், எப்படியாவது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இருந்தால் போதும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ இன்னொரு செட் ஆஃப் கண்டஸ்டன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, எது சொன்னாலும் சண்டைக்கு போகிற ஒரு டைப்பு. ஸோ நம்ம ஸ்ருதிகா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு மைண்டில் என்ன பட்டுதோ அது வந்து அப்படியே சொல்லிடுவாங்க. நீ வந்து சண்டைக்கு வரதா இருந்தால் வா, இல்லைன்னா சமாதானம் பேசுகிறதா இருந்தால் எல்லாத்துக்குமே நான் ரெடி, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் தான் வந்து நம்ம ஸ்ருதிகா அங்கே இருந்தாங்க. ஆக்சுவலி ஸ்ருதிகா ஃபஸ்ட்டு இந்த பிக் பாஸில் வரும்போது யாருக்குமே தெரியாது இல்லையா, ஹிந்தி ஆடியன்ஸ்க்கு யார் இவங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ருதிகாவை பற்றி மற்ற சோஷியல் மீடியாலெல்லாம் வந்து என்ன தெரியுமா பேசிட்டாங்க, ஸ்ருதிகா அர்ஜுன் இங்கே வந்து சவுத்துலேருந்து வந்திருக்காங்க, ஒரு தமிழ்நாட்டு பொண்ணு, இங்கே வந்து ஒரு கொமேடியன், என்னது கொமேடியனா, ஸோ நிறைய சேனலில் நான் வந்து கேட்டிருக்கேன். ஸோ ஒரு கொமேடியன் சொல்லிட்டு தான் வந்து அறிமுகப்படுத்துனாங்க. ஸ்ருதிகா இங்கே தமிழில் நடிச்சிருக்காங்க, மலையாளத்தில் நடிச்சிருக்காங்க, ஷீஸ் அ ஹீரோயின், அது கூட வந்து கன்சிடர் பண்ணாமல் அவங்க வந்து ரொம்பவே சிம்பிளாக அவங்க வந்து ஒரு கொமேடியனாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க பாருங்கள். இதுவே நம்ம தமிழ் பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா அதர் கண்டஸ்டன்ஸ் இல்லைன்னா அதர் லாங்குவேஜ்லேருந்து பிக் பாஸில் வரும்போது நம்ம அப்படி தான் பேசுவோமா, அவங்க இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க மற்ற லாங்குவேஜில் ஹீரோயினாக இருந்தாங்களா, இல்லை வேறு என்ன கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நம்ம சொல்லுவோம் மெயினாக. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கடா, நான் வந்து என்னை ப்ரூவ் பண்ணிட்டு தான் இங்கேருந்து போவேன், நான் 100 நாளுக்கு அப்புறமேட்டு இங்கேருந்து போகும்போது எல்லாருக்குமே ஸ்ருதிகா அர்ஜுன் யாருன்னு தெரியும், அந்த மாதிரி ஒரு
வெறித்தனமாக தான் வந்து நம்ம ஸ்ருதிகா அங்கே விளையாடினாங்க. இந்த அளவுக்கு வந்து சின்சியரிட்டியாக யாருமே வந்து அங்கே பிக் பாஸில் விளையாடலை. ஸோ இதுவே ஸ்ருதிகா அங்கே இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் வந்திருக்கும். ஸோ சவுத் இந்தியாவிலேருந்து வந்த கண்டஸ்டன்ட், தமிழ்நாட்டிலேருந்து வந்த கண்டஸ்டன்ட்னு சொல்லிட்டே வந்து அவங்க வந்து 100 நாளுக்கு மேலேயே அங்கே இருந்துட்டாங்க. ஸோ நம்ம ஸ்ருதிகா மற்ற கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி அந்த அந்த ஸ்டேட்லேருந்து வந்திருந்தால் அவங்க யோசிச்சு பாருங்கள் எந்த ஒரு பொசிஷனுக்கு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க வின்னர் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருந்திருக்கு. ஸ்ருதிகாவோட இந்த ஜர்னி வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் நம்மளுக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஸோ அவங்க பண்ணுற காமெடி ஆகட்டும், இல்லை நட்பாக அதே மாதிரி ஸ்ருதிகா எமோஷனலாக ரொம்பவே உடஞ்சி போனாங்க இல்லையா? ஸோ அந்த டைமில் அழுதாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ருதிகா எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க பிக் பாஸில். என்டையர் ஹவுஸே வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருக்கு, கார்னர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ யாருமே சப்போர்ட்டுக்கு இல்லாமல் தனியாக நின்று விளையாடிருக்காங்க. திக்விஜயோட எவிக்ஷன் டைம்லேயும் சரி, ஸ்ருதிகா ஃபைட் இருந்தது இல்லையா, அந்த டைம்லேயும் வந்து ஸ்ருதிகாவை ரொம்பவே வந்து டார்கெட் பண்ணாங்க எல்லாரும். லாங்குவேஜ் வந்து தெரியாமல் நம்ம தமிழ் பொண்ணு போய் இந்த அளவுக்கு வந்து அங்கே ஃபைட் பண்ணி விளையாடி தன்னை யாருன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எனக்கு சல்மானை வந்து அவ்வளோ பிடிக்கும், எனக்கு சல்மான் கிட்ட பேசினா போதும், அந்த ஒரு திங்கிங்கில் தான் வந்து ஸ்ருதிகா ஹிந்தி பிக் பாஸ் போனாங்க. ஸோ நம்ம தமிழ் பிக் பாஸில் சான்ஸ் கிடைக்காம ஒன்று அவங்க போகல. ஸ்ருதிகா பிக் பாஸில் இருந்த வரைக்கும் எல்லாருமே வந்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு என்டர்டெயின் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ அது பிக் பாஸை கூட வந்து தமிழ் பேச வச்சுருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் வந்து யாருமே பண்ணதே இல்லை. அதே மாதிரி சல்மான்கிட்டேயும் வந்து தமிழில் பேச வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பெரிய விஷயங்க. இந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து நடிக்கலை, 100% ஜென்யூனாக தான் இருந்தாங்க. ஸ்ருதிகா வெளியே எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் உள்ளது இருந்தாங்க. ஸோ இதுக்கு மேலேயும் வந்து ஸ்ருதிகா வந்து போய் அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஒரே ஒரு பதில் தான், இந்த ஜேர்னி வீடியோ பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சும்மா வந்து பிளைண்டாக வந்து ஒருத்தரை வந்து நீ அப்படி தான், இல்லை அவங்க அப்படி தான் சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. என்ன தான் சொன்னாலும் நம்ம ஸ்ருதிகா ஒரு குவீன் தான். பிக் பாஸில் வந்து குவீனாக தான் இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து வெறித்தனமாக விளையாடிருக்காங்க. ஸ்ருதிகாவை சும்மா தமிழ் பொண்ணுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணலங்க. அவங்க அங்கே நல்லா விளையாடினால தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணோம். நம்ம தமிழ் மக்களுக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவங்க வந்து ஒரு சிங்கப்பெண்ணை போராடி விளையாடிருக்காங்க. ஸ்ருதிகா டைட்டில் வின் பண்ணலாம் கூட நம்ம மனசில் வந்து எப்போவுமே வந்து ஸ்ருதிகா வந்து வின்னர் தாங்க.